ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் ரோல். சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஒரு வழியா நம்ம பெரியம்மா நினைச்ச மாதிரி நம்மளோட போலி ரேணுகாவை பேய் வேஷத்துல அடிச்சு துவச்சு புளிஞ்சு புடவை கட்டிட்டாங்க அப்படின்னு நினைச்சா அதுதாங்க இல்ல. நம்மளோட போலி ரேணுகா நம்ம பெரியம்மா மூக்க உடைச்சு மூக்குல ரத்தம் வர வச்சுறாங்க. அதுக்கப்புறம் என்னடா சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்க போன மனோகரை பொழந்து எடுத்துடுறா. என்னடா சுடர் இப்படி எல்லாம் மட்டும் இல்லாமங்க, சுடர் சும்மா இல்ல, போய் மனோகரை ஒரு பக்கம் பொழந்து எடுத்துறா. இதனால கோவம் வந்த பெரியம்மா சுடரை சும்மா பொழந்து கட்டுறாங்க. அப்படி என்ன நடந்துச்சு, அவளுக்கு என்ன அடி விழுந்துச்சு, இவங்க அடிச்சாங்களா இல்லையா, பெரிய பெரிய பிரச்சனை நடந்துச்சா இல்லையா அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம், பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமாங்க, என்னடா நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா? என்ன நடந்துச்சுன்னா, நம்ம பெரியம்மா பயமுறுத்தலான்னு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா அவ்வளோ அழகா போயிட்டு நைஸா கதிரேசன் ரூம்ல இருந்து அந்த சாவை தேடின்னு வந்துட்டாங்க. விடின்னு வந்துட்டு இப்போ அதை வில்லனுக்கு கொடுக்க போறா. அது எப்படி அப்படின்ற விஷயத்துக்கு முன்னாடி வேற ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னடா சத்தம் கேக்குது, தடுக்க போலாம் காப்பாத்த போலான்னு போன மனோகரை தலைமையில பெட்ஷீட்டை போட்டு திருடன் திருடன் அடி அடின்னு அடிக்கிறாங்க. உடனே நம்ம விஜய் திருடன் நான் வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி கீழே தள்ளி மிதிச்சு அடிச்சு மண்டே உடைக்கிற அந்த கடைசி தருணத்துல ஓடி வராங்க நம்மளோட மல்லி. இதை பார்க்க மனோகர் என்ன வாய்ஸ் மாதிரியே இருக்கு. ஐயோ வேணாம் அப்படின்னு சொன்னான்னு திறந்து பார்த்தா மனோகர் ஐயோ மாமா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் தவிக்கிறாரு, துட்டிக்கிறாரு, நடிக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட மல்லி ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா நம்ம பெரியம்மா மூக்கில் போய் பேச்செல்லாம் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஒரு டிங்கரிங் இந்த இடத்துல அடிபட்டு போட்டுட்டு இருக்காங்க. அப்படி போட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல டீ குடிக்கிற டைம்ல நேரா வரா. யாரான்னு பார்த்தா சுடராமா. அந்த மூக்கை பிடிச்சி அழுத்திடுறான். பெரியம்மா மூக்கை பிடிச்சி அழுத்தினோடனே ஏண்டி என் மூக்கை பிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல கத்துறாங்க பெரியம்மா. உடனே அவ அப்படிதான் அழுத்துவான், என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி மேல இது பண்ண உடனே கோவம் அந்த பெரியம்மாலும் ஏண்டி நானே வழியில இருக்கிறேன் பத்தாவதுக்கு இதெல்லாம் பண்றேன்னு பட்டான்னு 4 போடுறாங்க. 2 அடி சம வைக்கிறாங்க. உடனே சுடர் ஐயோ அம்மாப்பா அப்பாப்பான்னு கத்தி அழுறாங்க. ஏன்டா எதுக்காக அழுறாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு விஜய் வரணும்னு சொல்லிட்டு விஜய் வந்தானே என்னாச்சு ஏன் இப்படி அல்றன்னு கேட்க, இங்கதான் என்ன அடிச்சுட்டா இந்த பொம்பளை சரியான திமிரு பூச்சுவ என்ன அடிக்கிறா கொல்றா அப்படின்லாம் சொல்ல இதெல்லாம் கேட்டவன் விஜய் என்ன நடக்குது என்னாச்சு அப்படின்னு கேட்க, மாப்பிள்ள தம்பி நான் ஒண்ணுமே சொல்ல மாப்பிள்ள தம்பி அப்படின்னு சொல்ல உடனே அதுக்காக சொல்றா சுடர் இல்லைங்க இவன் பொய் சொல்றாங்க, இந்த பொம்பளை சரியான பொய், இவதான் என்ன அடிச்சா 2 அடி அடிச்சா அப்படின்னு சொன்னோடனே நம்ம பெரியம்மா ஒரு பக்கம் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இப்படிதாங்க மல்லி சீரியல் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. சோ இதுக்கப்புறம் மல்லி சீரியல் வேற என்ன விறுவிறுப்பா நடக்க போகுது? சுடருக்கு சுழுக்கு எடுக்கலான்னு போன பெரியம்மாவே மூக்க உடைச்சு நோஸ் கட் ஆகி வந்துட்டாங்க. சோ இதுக்கப்புறம் பெரியம்மாவோட அடுத்த ஆக்ஷன் பிளாக் என்னவா இருக்கும்? இன்னொரு பக்கம் மனோகர், ஆமாங்க ஆபத்துல உதவலான்னு போன மனோகருக்கே பெரிய ஆப்படி அடிச்சு குனிய வச்சு குத்தி அமைச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது? சுடர் கையில சாவி கிடைச்சிச்சு, அதை டூப்ளிகேட் பண்ணி அடுத்து எதனா பண்ண போறாங்களா, இல்ல சாவி தொலைஞ்ச உடனே உஷாரான நம்மளோட கதிரேசனும் வேற ஏதாவது புதுசா பிளான் தில்லாலங்கடி பண்ணுவாங்களா அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயம் அடுத்த வீடியோலாம் அப்லோட் பண்றேன். என்னோட வீடியோ பிடிச்சா மறக்காம எப்பயும் பண்றேன் சப்போர்ட், சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye சொல்லிக்கிறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் யுவர் உங்க எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ், குட் நியூஸ் சொல்லலாம். என்னடா கேக்குறீங்களா? அது என்னன்னா, நாளைக்கு காலையில தான் அந்த குட் நியூஸ் நடக்க போகுது. அது குட் நியூஸ் தான் பேட் நியூஸான்னு எனக்கே தெரியல. ஸோ தயவு செஞ்சு நாளைக்கு நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் என்னடா குட் நியூஸ்னு சொல்லிட்டு. என்ன குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு முக்கியமான இன்டர்வியூ நாளைக்கு அட்டன் பண்ண போகிறேன். அந்த இன்டர்வியூவில் நான் பாஸ் ஆகிறதும் ஃபெயில் ஆகிறதும் என் கையில் இல்லைங்க. ஸோ என்ன நடக்க போகுது, அதில் எதனா பெருசாக பல்ப் வாங்கி ஃபெயில் ஆகி வருவோனா இல்லை பாஸ் ஆகிட்டு அடுத்த லெவல் போகணும் அப்படிங்கிற அடுத்த அப்டேட்டை அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவில் என்ன நடந்துட்டு இருக்கு எல்லா விஷயம் சொல்லிட்டேன். இனி என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன் அடுத்த வீடியோவில். ஸோ என்னோட வீடியோ பிடிச்ச மறக்காம அந்த சப்போர்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.